வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம், ருசியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பக்கமாக எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். அந்த மாதிரி வதங்கினதும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா பக்கமாக எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 7 வரமிளகா எடுத்துக்கோங்க. அதை வந்து அதே வானிலையில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானிலையிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொத்தமல்லி தழை நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஒரு கட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக கழுவிட்டு அதை கிள்ளி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதை அதே வானிலையில் நம்ம சேர்த்துக்கலாம். அதே வானிலையில் சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா சுண்டி வர அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை பாருங்கள் நல்லா வணங்கியிருக்கு. தண்டு மட்டும்தான் தெரியுது, கீரை எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதையும் எடுத்து நம்ம அதோடய தனியாக வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி தழை வணங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ஒரு 5 பழம் எடுத்து நான் சின்ன சின்ன பழமாக நல்லா செவந்த பழமாக எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை நல்லா வணங்கினதும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதே வானிலையில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ எது வந்து வதக்கி எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துட்டோம். தக்காளி வதக்கி எடுத்தாச்சு, வெங்காயம் பூண்டு வதக்கி எடுத்தாச்சு, பூண்டு வரமிளகாய் வதக்கி எடுத்தாச்சு, கொத்தமல்லி வதக்கி எடுத்தாச்சு. இதெல்லாம் வதக்கினது ஆற வச்சுருங்க. இதே டைம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சட்னி எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் சாப்பாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக புளி வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி தோசையாக இருந்தால் நீங்கள் புளி போட வேணாம், தக்காளியே போதுமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எப்போ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டு அதெல்லாம் நல்லா மஞ்ச பின்னாடி மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா சட்னியில் வந்து தேங்காய் அரையாமல் நிற்காது. கொத்தமல்லி சட்னி எப்பயும் அரைக்கும் போது முழுசாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேறு ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.